வணக்கம் நண்பர்களே. காலையில வெறும் வயிற்றுல 5 பாதாம் மட்டும் சாப்பிட்டால் 60 வயதிலையும் 20 வயது இளைஞனை போல சக்தி கிடைக்கும் என்றால் நம்புவீர்களா? ஆமா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாரும் பாதாம் சாப்பிடுறாங்க. ஆனா சரியான முறையில சாப்பிட்டாதான் அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரியான முறையில சாப்பிடலனா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் எத்தனை நாட்கள் எடுத்தாலும் பலன்கள் கிடைக்கவே கிடைக்காது. சிலர் பாதாம அப்படியே சாப்பிடுறாங்க. சிலர் இரவுல ஊற வைக்காம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிலர் இரவுல ஊற வச்சுமே காலையில எழுந்ததும் வேற ஏதாவது ஒரு உணவுகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. தோலோடு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்க உடலுக்கு கிடைக்காது. இன்னும் சிலர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உடலுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க, பாதாம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது தானே, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கிடையாதுங்க. எந்த ஒரு உணவையுமே, அது இயற்கையான உணவுகளா இருந்தாலும் சரி, செயற்கையான உணவுகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணவையுமே அளவா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். மருந்து மாதிரி செயல்படும். அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக மாறும். இந்த ஒரு பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுதான் இங்கேயும் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். சிலர் என்ன பண்றாங்கன்னா, பாதாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவுல எடுத்துக்கிறாங்க. ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி சாப்பிட்ற விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு சில தவறுனால உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்காம போயிருது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஊற வைத்த பாதாம் உடலுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்கிறது, எந்த நோயெல்லாம் தடுக்க உதவுது, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், எத்தனை பாதாம் முக்கியமா ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும், தோல் நீக்கி சாப்பிடணுமா வேண்டாமா, எல்லாத்தையுமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் தோல் நீக்கி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற ஒரு முக்கியமான தவற பலரும் தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நண்பர்களே, பலரும் செய்யக்கூடிய ஒரு முதல் தவறு என்ன தெரியுமா? பாதாம வெறும் 10 நிமிடம் ஊற வைத்து சாப்பிடுறது. அது சரியான முறையே கிடையாதுங்க. ஊற வச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு நம்ம மக்கள் ஒரு சிலர் செய்வாங்க. இதெல்லாம் காலைல எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு திருப்பி சாப்பிடுவாங்க. இந்த பாதாம் குறைந்தது 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில ஊறணும். ஸோ அப்படி ஊறும் போதுதான் நம்மளுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு போகும். அதுக்காக என்ன பண்றீங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே 5ல இருந்து 8 பாதாம் வரைக்கும் ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணீரை ஊற்றிட்டு நீங்க மூடி வச்சிடணும். காலையில அதை எடுத்து பார்த்தால் தோல் ரொம்பவே சாஃப்ட் ஆகி இருக்கும். உங்களுக்கு அந்த தோலை நீக்கிறதும் ஈஸியா இருக்கும். சிலருக்கு இங்க டவுட் இருக்கும், தோலை நீக்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஆமாங்க, தோலை நீக்கி சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. பலருக்கும் ஜீரணம் எளிதாக இருக்கிறதுக்காக தோலை நீக்குவோம். அது நல்லது. ஆனா சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தோல்லையும் ஃபைபர் இருக்கு, அதனால அதுக்கு உடலுக்கு தோல் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தோல்ல டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஸோ அந்த தோலை நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த தோல் அந்த டேன் என்ன பண்ணுதுன்னா, அந்த டேனின் என்ன பண்ணுதுன்னா, மற்ற பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முழுமையா நம்மளுடைய உடல்ல உறிஞ்ச விடாம பண்ணுது. அதனால தோலை நீக்கி சாப்பிட்றதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும். பாதாம தோல் நீக்கி சாப்பிட்றதே ரொம்ப சிறந்தது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை பார்க்கலாம். ஏன் ஊற வைத்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இது ஒரு சிலருடைய கேள்வியாகவும் மனதில் எழுந்துகிட்டே இருக்கும். ஏன் ஊற வச்சு சாப்பிட்றோம்னா, நம்ம ஊற வைத்த பாதாம் என்ன ஆகும்னா, நல்லாவே அது மென்மையாகி நம்மளுடைய செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து அது ஊறியதுனால அது நம்மளுடைய உடல் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊறிய பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்தையும் முழுமையா உறிஞ்சுறதுக்கு அந்த ஊறிய பாதாம் உதவி பண்ணும்.
ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஊற வைத்து சாப்பிட்றோம். எளிதான செரிமானத்திற்காகவும் முழுமையான ஊட்டச்சத்துக்காகவும். ஸோ நம்ம ஒரு பொருளை எடுத்துக்கிறோம்னா அதிலிருந்து முழுமையான சத்துக்களை பெறதானே ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. ஸோ அதனால தான் ஊற வச்சு சாப்பிட்றோம். ஸோ மக்களே, இன்னமே நீங்க ஊற வைத்த பாதாமை எடுத்துக்கிறீங்க, மிஸ் பண்ணாதீங்க, ஊற வச்சு நீங்க சாப்பிடுங்க. ஸோ ஊற வைத்த பாதாமை எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, மூளைக்கு ஒரு சூப்பரான சக்தி கிடைக்கும். முக்கியமாக பள்ளி படிக்கிற குழந்தைகள் முதல் வயதானவர்களுக்கு வரை பாதாம் சாப்பிட சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, மெமரி பவர் சூப்பராக இயங்குங்க. ஸோ வயதானவர்களுக்கு என்னன்னா, ஞாபக சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 50-60 வயசுல வந்துடும். ஸோ வச்ச பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்களுடைய நல்ல மூளையுடைய பவரை அதிகரிக்கிறதுக்கு பாதாமை கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதுக்கு பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் நல்ல ஃபேட் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அதனால உங்களுடைய மூளை நல்லாவே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். காலையில் 5 ஊற வைத்த பாதாம் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் கண்டினியூவாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா, உங்களுடைய இந்த கான்சென்ட்ரேஷன் பவர் அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் எக்ஸாம் டைமில் கூட குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிறது எல்லாமே நல்ல ஞாபகத்தில் இருக்கும். முழுமையாக அவங்க படித்தது ஞாபகத்திலிருந்து நல்லாவே எக்ஸாம்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் பாதாமை தாராளமாக கொடுக்கலாம். இரண்டாவது நன்மை, உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. முக்கியமா 60 வயதுலையும் 20 வயது பலத்தை கொடுக்கும். பெரியவங்களுக்கு இது ரொம்பவுமே ஒரு பயனுள்ள ஒரு பொருளா இருக்குதுங்க. ஏன்னா பாதாம்ல ஹெல்த்தி ஃபேட்ஸ், புரோட்டீன், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பாடிக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது எனர்ஜியை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது. முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா பாதாம் இருக்குது. சிலர் காலையிலே ரொம்ப சோர்வாவே இருப்பாங்க, உடம்பு ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருப்பாங்க, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாதாம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு உடல்ல பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்க உடலை பாதுகாக்கிறதுக்கும் பாதாம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் டயட்ல இருப்பாங்க. ஸோ வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் டயட்ல இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே பாதாமை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நல்ல சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, ஆனா ஒரு விஷயத்த நீங்க நினைவுல வைங்க, பாதாம் மட்டும் உங்களுக்கு மிராக்கிள கொடுக்காது. அது கூடவே நீங்க நல்லா தூங்கணும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அது கூடவே நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான உணவு, இந்த எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை தவிருங்க. முக்கியமா ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஆயில் ஐட்டம் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான பச்சை காய்கறிகள் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறங்க. அது கூடவே எக்ஸசைஸ், உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை, அத்தியாவசியம். ஏன்னா உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்தால் மட்டுமே உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். இவ்வளவு ஸ்பெஷலான பாதாமை கண்டிப்பா எல்லாருமே எடுத்துக்கிறணும். முக்கியமா வயதானவர்கள், 60 வயதை எட்டினவங்க கண்டிப்பாக பாதாமை உணவுல எடுத்துக்கிறணும். நண்பர்களே, பாதாம்ங்கிறது ஒரு சாதாரண ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபுட். இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ், விட்டமின் இ, மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் இது எல்லாமே உடம்ப பலப்படுத்த முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தான் நம்ம கண்டிப்பா வயதானவர்களும் குழந்தைகளும் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்றோம். குறிப்பா ஊற வைத்த பாதாமை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சாதாரண பாதாமை விட உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஊற வைத்த பாதாம். இரவுல தண்ணீர்ல ஊற வைத்து காலையில சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உடலுக்கு அப்படியே போய் சேரும். அதனால தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த முறையில மட்டும்தான் நீங்க பாதாமை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வயதானாலும் உங்களுக்கு இளமையாவே இருப்பீங்க. ஸோ இதுல விட்டமின் இ இருக்குது. இது உங்களுடைய சரும ஆரோக்கியத்தையும் உங்களுடைய மைண்டையும் நல்லாவே
புத்துணர்ச்சியுடன் இயங்குறதுக்கு பாதாம் பயன்படுது. ஸோ உங்களுடைய முதுமை தாமதமாக்கப்படும். கண்டிப்பாக இந்த ஒரு உணவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.